அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழரை பார்க்கிறார்கள். பள்ளியில் தொழுகை அல்லாத நேரத்தில் அவரை பார்த்து கேட்டார்கள், ஏன் தோழரே பள்ளிக்கு வந்திருக்கிறாய் இந்த நேரத்தில்? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், கடன், யா ரசூலல்லாஹ், கவலைகள், உள்ளம் நிரம்பி இருக்கிறது அல்லாஹ்வின் தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உனக்கு ஒரு துஆவை சொல்லித் தருகிறேன், அதை நீ ஓதினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு இந்த சோதனைகளில் இருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு தருவான். என்ன அல்லாஹ்வின் தூதரே அந்த பிரார்த்தனை? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், என்னுடைய துக்கம், என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகப் போகிறது, நான் எதை நோக்கி செல்லப் போகிறேன், என்னுடைய வருமானம் என்ன ஆகப் போகிறது, இவ்வளவு கஷ்ட இழப்புகளை சந்தித்து விட்டேனே, இனிமேல் என்ன ஆகப் போகிறது என்ற கவலையில் இருந்தால், யா அல்லாஹ், அந்த துக்கத்தை நீக்கு யா அல்லாஹ். எதிர்கால கவலைகளை பற்றிய கவலையை உள்ளத்தில் இருந்து நீக்கு யா அல்லாஹ். வல் ஹஸன், என்னுடைய முன்னால் நான் செய்த பாவங்கள், முன்னால் என் வாழ்க்கையில் நடந்த நிலைகள், நான் சந்தித்த இழப்புகள், அதனால் என் உள்ளம் துவண்டிருக்கிறது. எதிர்காலத்தை பற்றியும் கடந்த காலத்தில் நான் செய்ததை பற்றியும் என்னுடைய உள்ளம் கவலை கொண்டு நடக்க முடியாமல், நகர முடியாமல் இருக்கிறேன் யா அல்லாஹ். அதை நீக்கு யா அல்லாஹ். எதிர்காலத்தை பற்றிய கவலையை நீக்கு, கடந்த காலத்தை பற்றிய நினைவுகளை நீக்கு, இனிமேல் வாழக்கூடிய வாழ்க்கையை சரிபடுத்தி என்று இறைவனை அழைப்பான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல். யா அல்லாஹ், இயலாமை, என்னால் இனிமேல் என்ன செய்ய முடியும், என்ன இருக்கிறது என்னிடத்தில், எதை கொண்டு செல்லுவேன் என்ற பயம், இயலாமை என்னிடத்தில் இருக்கிறது. யா அல்லாஹ், கசல், சோம்பேறித்தனத்தால் சோம்பலில் இருக்கிறேன், என்னால் முடியும் யா அல்லாஹ், ஆனால் எழ முடியவில்லை, என்னால் இந்த சோதனைகளை கடக்க முடியவில்லை, என்னிடத்திலே தைரியம் இல்லை யா அல்லாஹ், தைரியத்தை கொடு, அதை செய்து முடிக்கக்கூடிய உறுதியை கொடு. வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புகுல். யா அல்லாஹ், கஞ்சத்தனத்தை விட்டும், யா அல்லாஹ், கோழைத்தனத்தை விட்டும், யா அல்லாஹ், கடன் என்னை மிகைப்பதை விட்டும், மனிதர்கள் என்னை ஆக்கிரமிப்பதை விட்டும் என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை அந்த தோழருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இதை ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக மாற வேண்டும். இப்படி அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய முறையில் எல்லாம் இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். அழைப்பவர்கள் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு இவன் பதில் கொடுக்காமல் இருப்பதில்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன், ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி அவனுடைய கரம் அல்லாஹ் கொடுக்காமல் கீழே விழுந்தால் அவன் கேட்பதை இறைவன் வெட்கப்படுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வை அழையுங்கள். கடைசியாக இந்த நேரத்தில் சுருக்கமாக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், நோயால் சிரமப்படுகிறீர்களா, இழப்புகளால் சிரமப்படுகிறீர்களா, பிரிவால் சிரமப்படுகிறீர்களா, கடினமான காலத்தை வாழ்க்கையில் கடக்கிறீர்களா, ஒருபோதும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். உங்களை விட இறைவன் உங்கள் மீது நேசம் கொண்டிருக்கிறான். கவலை கொள்ளாதீர்கள். நீங்கள் தனியாக ஒருபோதும் இல்லை. உலகமெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் தனியாக இல்லை. அவன் உங்களோடு இருக்கிறான். அவன் உங்களோடு இருந்தால், இந்த உலகத்தில் யார் உங்களோடு இல்லை என்றாலும், இந்த உலகமே உங்களை வெறுத்திருந்தாலும், உலகமே உங்களை புறக்கணித்தாலும் கவலை கொள்ளாதீர்கள். அது போதும் நமக்கு. இறைவன் உங்களோடு இருந்தால் அது போதும். உலகமெல்லாம் உங்களோடு இருந்து இறைவன் உங்களோடு இல்லை என்றால் அதை விட நஷ்டம் இல்லை. உலகத்தில் எவரும் இல்லாமல் இறைவன் உங்களோடு இருந்தால் அதை விட இன்பம் இல்லை. நபிமார்கள் உலகம் புறக்கணித்தது நபி நூஹை, ஆனால் நூஹோடு அல்லாஹ் இருந்தான். நபி தாவூதை உலகம் புறக்கணித்தது, அல்லாஹ் அவர்களோடு இருந்தான். நபி யூனுஸை உலகம் புறக்கணித்தது, அவர்கள் செய்த பாவத்திற்காக மன்னிப்பை கேட்டார்கள், அல்லாஹ் அதிலிருந்து அவர்களை பாதுகாத்தான். இப்ராஹீமை உலகம் புறக்கணித்தது, அல்லாஹ் அவர்களோடு இருந்தான். மூசாவை உலகம் புறக்கணித்தது, அல்லாஹ் அவர்களோடு இருந்தான். நபி அல்லாஹ்வின் தூதரையும் உலகம் புறக்கணித்தது, பெரும்பான்மை புறக்கணித்தது, அல்லாஹ் அவர்களோடு இருந்தான். லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா. அல்லாஹ்வின் தூதர் அதனால்தான் சொன்னார்கள், கவலை கொள்ளாதீர், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாயை குறித்து சொன்னார்கள். போர்க்களத்தில் காணாமல் போய் கிடைத்த ஒரு குழந்தையை ஒரு தாய் தேடி வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அதை எடுத்து கொடுக்கும் போது, அந்த தாய் அந்த குழந்தையை வாங்கி கட்டி அணைத்து அதற்கு உணவை கொடுக்கும் போது அல்லாஹ்வின் தூதர் நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள், இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா? அந்த குழந்தை படக்கூடிய சிரமத்தை கஷ்டமாக உணர்ந்த அந்த தாய், தன் உயிர் போய் கிடைத்த வந்த மகிழ்ச்சியில் இந்த வாழக்கூடிய இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா? தன்னோடு வந்துவிட்ட அந்த குழந்தையை எப்படி நெருப்பில் வீசுவாள்? அல்லாஹ் இந்த குழந்தைக்கு இந்த தாய் காட்டக்கூடிய அன்பை விட அல்லாஹ் அவனுடைய அடியார்கள் மீது இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் அக்பர்.